ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி நியூசிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் லாஸ்ட் T20 மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம 5th T20 மேட்ச் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் SBO பற்றி பார்த்துடலாம். ஸோ SBO தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ ஈஸியாக மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா சிம்பிள் டாஸ்க் அவங்க தரதை முடிக்கிறது மூலயமா அவங்க மணி நமக்கு சேலரியாக தருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஃபர்தராக நீங்கள் எங்காவது விசாரித்து பார்த்துக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் DM பண்ணுங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ 5வது T20 நியூசிலாந்து இந்த சீரீஸ்குள்ளே 2-1 லீடோட இந்த லாஸ்ட் மேட்ச்சுக்கு வந்தாங்க. 4வது மேட்ச் மழையினால் கேன்சல் ஆச்சு. ஸோ இதனால் 2-1 இருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ட்ரா பண்ண முடியும் சீரீஸை இந்த மேட்ச் ஜெயித்தாங்கன்னா. ஸோ அந்த நிலைமையில் உள்ளே வந்தாங்க. டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேசிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸில் என்ன நடந்துச்சோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு அதே தான் இந்த மேட்ச்சும் நடந்துச்சு. ஸோ டாப் ஆர்டர்ஸ் யாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மேட்ச் ஜெயித்தது, அப்புறம் 2 மேட்ச் கிட்டத்தட்ட போய் தோற்றது, ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ்னால தான் மேட்ச் எடுத்துக்கிட்டு போனாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க ஒரு அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்னால் ஒரு நல்ல ஸ்கோரே போட முடியல. யாருமே ஸ்டாண்டே பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 100க்கே ஆல் அவுட் ஆகிற மாதிரி இருந்தாங்க. பட் ஒரு மினி பார்ட்னர்ஷிப் 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு 40 ரன் தான் அவங்கள சேவ் பண்ணுச்சு. ஒரு டீசெண்டான 140 டார்கெட்டை தான் அவங்களால செட் பண்ண முடிஞ்சுச்சு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நியூசிலாந்து பவுலர்ஸ் செமையாக போட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் ஈஸியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இன் ரிப்ளே நியூசிலாந்து பார்த்திங்கன்னா இந்த டார்கெட்டை ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ராபின்சன் ஒரு அக்ரெசிவான கிரிக்கெட் ஆடினார். ஸோ அவர் ஒரு கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினதுனால இன்னொரு பக்கம் சும்மா ரவீந்திரா, டெவான் கான்வே அவங்கெல்லாம் சாம்பன் கடைசியில் கொஞ்சம் அடித்தார். ஸோ இவங்க மீதி 2 பேரும் ஸ்டாண்ட் பண்ணங்காட்டி அவர் இன்னொரு பக்கம் குயிக் ஃபயர் பண்ணங்காட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நியூசிலாந்து இந்த சீரீஸை 3-1 முடிச்சிட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு 3 மேட்சுமே ஹைலைட்ஸ் போய் பாருங்கள், த்ரில்லராக இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் போச்சு. கடைசி 2-3 பால் வரைக்குமே மேட்ச் அலைவ இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் T20 ஃபார்மேட்டோட சுவாரஸ்யமே. ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம IPL ட்ரேடு பற்றி நியூஸ் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.